கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. 20 ஆண்டு முன்னோக்கி சிந்திக்கும் கட்சி திமுக என்கிறாரே நம் முதல்வர். அவ்வளோ சீனியராக இருக்கிறவனையும் கேனையர்களாக்கி வந்தாங்களா இல்லையா? இது அந்த 20 ஆண்டு முன்னோக்கி உள்ள திட்டம் தானே. இப்போ அந்த திட்டத்தை ஏற்கனவே செயல்படுத்த ஆரம்பித்ததுனால தானே அவ்வளவு நிர்வாகிகள் அமைச்சர்களும் இன்பநிதி அவர்கள் முதலமைச்சராக வந்தாலும் தலைவராக ஏற்றுக்கொண்டு பணிபுரிவது எங்களது இரத்தத்தில் ஊறிய எங்களுடைய விசுவாசம், கடமை. அப்போ அவனை வந்து அதை கிளப்பி கொண்டு அதை அவரை கொண்டு ரெட் ஜெயிண்டில் போட்டு அதுக்கப்புறம் இளைஞர் அணியில் அடுத்தது கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அவர் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் அமைச்சர். 20 ஆண்டு சிந்திக்கிறாங்க பாருங்க. தணிக்கை கணக்கு CA படிப்பை பல்கலைக்கழகங்களில் சேர்த்து அதற்கும் சாதி அடிப்படையில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கிறாரே திருமா. இது சாத்தியமா? எதுக்கு தான் ஒதுக்கீடுங்க? இந்த ஒதுக்கீடை வந்து உபயோகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே வரதில்லை. நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பட்டியலினத்தை சேர்ந்த மந்திரிகள் இருக்காங்க. ஆளுக்கு எவ்வளோ 1000 கோடிகள் வச்சுருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு எதுக்கு வந்து ஒதுக்கீடு? ஒரு உதாரணமாக சொல்கிறோம். அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, அதிகாரிகளோ இல்லை ஒரு தொழிலதிபர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் இல்லை பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் அந்த ஒதுக்கீட்டில் வராரு. 1000 கோடி 2000 கோடி சேர்த்துட்டார். அவருடைய வாரிசுகளுக்கு எதுக்காக வந்து ஒதுக்கீடு? இந்த செருப்பு தைக்கிறவன், மற்ற சாதாரண கூலி வேலை செய்கிறவன், அந்த மாதிரி உள்ளவனுக்கு கொடுங்க. அவன் என்னைக்கு மேலே வருது? சபரிமலை கோவில் தங்கத்தை திருடிய கோவில் நிர்வாகி உன்னிகிருஷ்ணன் காங்கிரஸ் தலைவர் சோனியாவை பல முறை சந்தித்தவராமே. நீங்கள் அடிக்கடி சொக்கத்தங்கம் சோனியான்னு சொன்னதுனால அவர் இயல்பாகவே அந்த தங்கம்னா வந்து அவர் கை கொஞ்சம் துருதுருங்குது. அது ஒரு ஆர்வம் வருது அந்த தங்கத்து பேரில். அதனால சொக்கத்தங்கம் சோனியான்னு சொன்னதுனால அடிக்கடி போய் சந்திச்சிருப்பாரு. அதனால வந்து ஒன்றும் காங்கிரஸுக்கும் இந்த சபரிமலை திருட்டுக்கும் சம்பந்தம் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழகத்தின் ஒரே தீவிரவாதி ஆளுநர் RN ரவி என்று பேசுகிறாரே சபாநாயகர் அப்பாவு. இந்த அப்பாவு சபாநாயகர் அதான் அந்த 7-8 வருஷத்துக்கு முன்னால் கொடுங்கோலன் கருணாநிதினு பேசினார். அந்த அப்பாவு அவருக்கு பேர் அப்பாவின்னு வச்சிருக்கணும். அது அப்பாவுன்னு வச்சுட்டாங்க. VAவா மாற்றி விட்டாங்க. அவ்வளோதான். ஏன்னா அப்பாவுக்கு அவருக்கு ஒரு கால் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஒரு ஆளுநரை தீவிரவாதி என்று சொன்னால் சபாநாயகராக இருந்தாலும் அவர் மேல் சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்க முடியும், அவதூறு வழக்கு தொடுக்க முடியும். ஆளுநர் அவதூறு வழக்கு தொடுத்தால் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஆரம்பிச்சிடுமா சார் கேள்விகளை? ஒரு வழியா மழை நின்ன மாதிரி தெரியுது. சரி, ரைட்டு. இதுக்கப்புறம் இனிமேல் நம்ம 5000 கோடி நிவாரணம் கேட்கணும். அவங்க ஒரு ஆய்வு குழு அனுப்பணும். கணக்கு கேட்பாங்க. அவங்க வந்து அதெல்லாம் ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் என்ன ஆச்சுன்னு அவங்க வழக்கம் போல கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆய்வுக்குழு வந்து போயிட்டு நாங்கள் அதை ஒரு 300 கோடி தரோம், 400 கோடி தரோம்னு சொல்லுவாங்க. தமிழகம் ஒன்றிய அரசு எங்களை வஞ்சிக்கிறது. அடுத்த 6 மாதத்துக்கு இப்படி ஓட்டிடலாம். ரைட்டு, நம்ம போட்டு வரைக்கும். ஆமாம், நம்ம நல்ல ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கோம். கேள்விகள். ஓகே சார், முதல் கேள்வி பெரம்பலூர்லேருந்து சீராளன் கேட்கிறார். தோட்டக்கலைத்துறை ஆய்வுக் கூட்டத்தில் டீ, காஃபி, சாப்பாடு, போக்குவரத்து செலவாக 75 கோடி ரூபாய் கணக்கு காண்பிக்கப்பட்டுள்ளதாமே. டீ, காஃபி, சாப்பாடு, போக்குவரத்து. ஆமா, இங்க இருந்து 75 கோடி. தோட்டக்கலை இதுக்கு வந்து புதுசா வந்து ஒரு பெரிய தோட்டமே ஒன்று உருவாக்கி இருக்கலாம். ஒன்றும் இல்லை, பல தோட்டங்கள் உருவாக்கி இருக்கலாம். அப்படிலாம் உருவாக்குனா வந்து அகால நேரத்தில் வந்து மழை பெய்யாது, பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமல் போகாது, வறட்சியும் வராது, வெள்ளமும் வராது. நம்ம வந்து இந்த டீ காபி சாப்பிட்டே நம்ம 75 கோடி கணக்கு காமிக்கிறோம். இது ஒன்றும் புதுசு இல்லை. இந்த தீயணைப்பு ஏதோ ஒரு இடத்துல ஒரு குப்பை கிடங்கு வந்து 10 நாளாக தீப்பிடிச்சி எரிஞ்சிச்சு. அதுக்கு வந்து டீ காபி செலவு மட்டும் தீயணைப்பு வீரர்கள், அப்புறம்
அதிகாரிகள் மேற்பார்வையிட்டவர்கள் இதுக்கெல்லாம் சேர்த்து 16 கோடியோ 18 கோடியோ வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி இதே ஆட்சியில் தான். ஆமாம். ஸோ இந்த டீ காஃபிங்கிறது அதாவதுங்க நீங்களான டீ சாப்பிட்டா வந்து நம்ம வந்து அது சாதாரண ஒரு டீயை சாப்பிட்டு போகலாம். ஏதோ 10 ரூபா டீ 10 ரூபா டீ சாப்பிடலாம், நம்ம பேப்பர் கப்பில் வச்சு சாப்பிடலாம். அவங்க லெவலில் டீ சாப்பிட்டா அது உலகத்திலேயே சிறந்த ஒரு எங்கே வந்து பிரேசில் நாட்டு காஃபி, அப்புறம் இந்த நாட்டு தே இப்படி தானே சாப்பிட முடியும். போக்குவரத்தில் வர்றாங்கன்னா அவங்க எதில் வர்றாங்கன்னு தெரியல. அதான் எனக்கு புரியல. தோட்டக்கலைக்கு என்ன ஃப்ளைட்லையா போவாங்க? அது ஏதோ வந்து பைக்கில் வருவான், பெட்ரோலு டீசலு ஏதோ ஒன்று இருக்கணும். ஏதோ டீயே, அது பொதுவாக டீயேன்னு கொடுத்துருவாங்க. டீசலெல்லாம் இல்லாமல் இங்கேருந்து இங்கே வரேன்னா 500 ரூபா டீயே, 250 ரூபா டீயே, 300 ரூபா டீ அப்படி தான் கொடுப்போம். 75 கோடி இந்த ரேஷன் அரிசி சிந்துனதே 1900 கோடி சிந்துது பாருங்க அரிசி. ஆமாம். அதில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 1900 கோடி நஷ்டம்னு எழுதுகிறாங்க. இந்த சிந்தன அரிசியை பொறுக்கி எப்படியும் வந்து விற்க தான் போகிறாங்க. அநேகமாக அது கேரளாவுக்கு தான் விற்றுருப்பாங்க, சட்ட விரோதமாக லாரியில் கடத்தி. இந்த நஷ்ட கணக்கு எழுதுகிறாங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு பையை காமிக்கிறீங்க, இந்த பையில் கொட்டும்போது சிந்தது இல்லை, இந்த சிந்தன கணக்கு 1900 கோடி ஒரு ஆளுக்கா தமிழ்நாடு முழுக்க 2 ரேஷன் கார்டுக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு அதனால தான் வந்து மிகச்சிறந்த சித்தாந்தம் என்பது திராவிட சித்தாந்தம். ஏன்னா புதிய புதிய சிந்தனைகள் உருவாகிட்டே இருக்கு பாருங்க, அதுதானே சித்தாந்தம். கரெக்ட். ஒரு சித்தாந்தம் இப்போ கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பாருங்க, அதே சொல்லிட்டு இருக்காங்க. பூர்ஷ்வா இனம், தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பூர்ஷ்வா முதலாளி இனம், இதே கதையை 100 வருஷமா சொல்லிட்டு எங்க இருக்காங்க பாருங்க. 2 சீட்டுக்கு வந்து ஐயா ஐயா அம்மா அப்படின்னு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம், 2 சீட்டுக்கு. ஆனால் பாருங்க சித்தாந்தம், நம்ம பாருங்க அந்த சித்தாந்தம் எப்படி வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே வராங்க பாருங்க. அது பாருங்க முன்னால் வந்து நம்ம 1 வருஷம் முன்னால் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த தீயணைப்பு இதில் வந்து 16 கோடியை நம்ம பண்ணாங்க. அப்புறம் வந்து ஒரு 139 தெருநாய்களுக்கு ஊசி போகிறதுக்கு ஏதோ ஒரு 18 கோடி 20 கோடி என்னமோ பண்ணாங்கன்னு. டக்குன்னு பாருங்க 75 கோடி. அது ஒரு சிஸ்டம் எப்படி அப்டேட் பாருங்க. இந்த சித்தாந்த அப்டேட்ன்றது எவ்வளவு முக்கியங்கிறது நம்ம திமுகவை பார்த்து இந்த திராவிட சித்தாந்தம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சித்தாந்தம் அப்டேட்டடா இருக்கு, எந்தவித கவலையும் இல்லை. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் இந்த அப்டேட். இந்த அப்டேட் உங்களுக்கு ஆமா எனக்கு அப்படியே ஐக்கியமாகணும் போல இருக்கு. டக்குன்னு பாத்தீங்களா? ஆமா, 16 கோடி 75 கோடி. ஆமா. ஆனா பாருங்க என் நிலைமை பாருங்க, இவ்வளவு அருமையான ஐடியாலாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த ஒரு பேப்பர் கப்பில் 10 ரூபா டீ கூட கொடுக்க மாட்டேன்றீங்க. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க. சரி, ரைட்டு, பரவாயில்ல போங்க. அடுத்ததாக திருச்சியிலிருந்து மதனகோபால் கேட்கிறார் சார். 20 ஆண்டு முன்னோக்கி சிந்திக்கும் கட்சி திமுக என்கிறாரே நம் முதல்வர். இப்பதான் பேசணும் சித்தாந்தத்தை பத்தி. அது கரெக்டு தானே? 20 ஆண்டு முன்னோக்கியா? அப்போ 2035 45 என்ன நடக்க போகுதுன்றதை இன்னைக்கே யோசிச்சு முடிவெடுப்பாங்க இல்லைங்க. இப்போ நாங்கள் முதல்ல வந்து நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்துலேருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டான்னு சொன்னாரா? அதுக்கப்புறம் உதயநிதி வந்தாரா? நான் அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆனவான்னு கேட்டாரா? அப்புறம் வந்து அமைச்சர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, நான் எதுக்கு அமைச்சர் ஆகணும்னு கேட்டாரா? கரெக்ட். அப்புறம் அமைச்சர் ஆனதுக்கப்புறம் துணை முதல்வர்னு அதுக்கு எவ்வளோ சீனியர் இருக்காங்கன்னு சொன்னாரா? கரெக்ட். துணை முதல்வர் ஆகிட்டாரா? இவ்வளோ பேரையும் பேக்காண்டியே ஆக்கி அவ்வளவு சீனியரையும் தமிழ்ல வந்து அதுக்கு அழகான ஒரு பேர் உண்டு, கேனையர்கள் என்று. அவ்வளோ சீனியரா இருக்கிறவனையும் கேனையர்களாக்கி வந்தாங்களா இல்லையா? இது அந்த 20 ஆண்டு முன்னோக்கி உள்ள திட்டம் தானே. இப்போ அந்த திட்டத்தை ஏற்கனவே செயல்படுத்த ஆரம்பித்ததுனால தானே அவ்வளவு நிர்வாகிகள் அமைச்சர்களும் இன்பநிதி அவர்கள் முதலமைச்சராக வந்தாலும் தலைவராக ஏற்றுக்கொண்டு பணிபுரிவது எங்களது இரத்தத்தில் ஊறிய எங்களுடைய விசுவாசம், கடமை. அப்போ அவனை வந்து அதை கிளப்பி கொண்டு அவரை கொண்டு ரெட் ஜெயிண்டில் போட்டு அதுக்கப்புறம் இளைஞர் அணியில் அடுத்தது கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அவர் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் அமைச்சர். 20 ஆண்டு சிந்திக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி எந்த கட்சியுமே சிந்திக்கல. கட்சியே நிலையா நிக்க மாட்டேங்குது. இப்போ எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா வருவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஜானகி ராமச்சந்திரன் வந்தாங்க, ஜெயலலிதா வந்தாங்க. கரெக்ட். அப்புறம் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அது திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில இறந்துட்டாங்க. சசிகலான்னு ஒரு இருக்கும்போது சசிகலா வரல, எடப்பாடி வந்தார். எடப்பாடி எதிர்பாராமல் வந்தார். இப்போ எடப்பாடிக்கு அப்புறம் ஏதோ ஒரு பீரியட்ல எடப்பாடிக்கு அப்புறம்னு ஒரு சூழ்நிலை வரக்கூடிய அரசியல் ஓய்வு பெறலாம், இல்லை எந்த ஒரு காரணமா இருக்கலாம்.
அப்போ எடப்பாடிக்கு அப்புறம்னா யார் அப்படி ஒன்றும் யாரும் சிந்தனையே பண்ணதில்லை. ம். ஆனால் ஒரே ஒரு கட்சி மட்டும் தெரிஞ்சு போகுது. 20 வருடங்களுக்கு முன்னாலேயே சிந்தனை பண்ணுது. கலைஞர், கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, உதயநிதி, இப்ப அடுத்து ரெடி. இன்பநிதி வந்துட்டார். ஆமாம், இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம இப்போ உதயநிதி 2026 முதல்வர் ஆகிறார் என்கிற பட்சத்தில் ம். ஆகலாம், நமக்கு தெரியாதுல்ல. ம். ஆனார்னா அப்போ அப்போலேருந்து அடுத்தது ஒர்க் பண்ணுவாங்க. இன்பநிதிக்கு அப்புறம் யார்? அப்பவே ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்தது இப்போவே திங்க் பண்ணோம்ல. அவருக்கு இப்போ 22 வயசு ஆயிடுச்சு இல்லை. அப்போ 2-3 வருஷத்தில் வந்து ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணணும்ல. அவருக்கு ம். கல்யாணம் பண்ணால் ஒரு குழந்தை பிறக்கணும்ல. அந்த குழந்தைக்கு ஒரு ஃபியூச்சர் வேண்டாமா சார்? ஏன்னா அந்த குழந்தையின் எதிர்காலத்தை நம்பித்தான் தமிழ்நாடே இருக்கிறது. இப்போ 4வது நம்பி தான் இருக்குண்ணா. நீங்கள் உங்கள் தலைமுறை பூரா அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய தலைமுறை எல்லாம் கூட அதை நம்பி தானே இருக்கிறது, அந்த குடும்பத்தை நம்பி தானே இருக்கிறது. அவர் கல்யாணம் ஆகி அவர் கல்யாணம் ஆகி அவர் இன்பநிதிக்கு குழந்தை பிறந்து அந்த பையன் வந்து எப்படி அப்படிங்கிறது அப்படி வந்து நம்ம அதுதான் அவர் சொல்றாரு 20 ஆண்டுகள் முன்னோக்கி. அப்போ எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, அநேகமாக இன்பநிதிக்கு பெண் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெண் பார்க்கும் படலம். ஆமாம், அது இவங்களா பார்க்குறாங்களா, அது அவராக பார்த்துக்கிறாரு, அது நமக்கு தெரியும். அது அவங்க குடும்ப விஷயம், நம்ம பேசக்கூடாது, அது பர்சனல். அது ஆக மொத்தம் இன்பநிதிக்கு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 22 தான் சார் ஆகுது இப்போ இல்ல இருந்தா. என்னங்க சார் சரி ஓகே அரசியல்லையே 20 ஆண்டுகள் முன்னோக்கி சிந்திக்கிறாங்க அப்படின்னா இதை சிந்திக்காமையா இருக்க போறாங்க? சீக்கிரமாக குழந்தை பெற்று சீக்கிரமாக புள்ள பெற்றா சீக்கிரமாக அது அமைச்சர் ஆகலாம், சீக்கிரமாக முதலமைச்சர் ஆகலாமா? ஏங்க வந்து நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாகவே திங்க் பண்ண மாட்டேன்றீங்க. தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை சிந்தனை செய்யுங்கள்ன்றானா. 22 வயசில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? ஏங்க 16 வயசு பையன்லாம் 14 வயசு பையன்லாம் ஸ்கூலில் வந்து என்னென்னமோ விஷமெல்லாம் பண்ணுறான். எங்கேயோ வந்து 3 பேர் சேர்ந்து கற்பழிச்சாங்க. நான் அதை இதையும் சம்மந்தப்படுத்திப்பேன். நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன், வயசு விஷயத்துக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்ல, ஒப்பிடுதல் வேற மாதிரி நினைக்காதீங்க. இப்போ 14 வயசு பையன் 15 வயசு பையன்லாம் வந்து இந்த கற்பழிக்கிற 3 பேரில் அதில் ஒருத்தன் 17 வயசுன்றாங்க. ஆக அந்த பருவம் வந்து விட்டது இல்லையா? அப்படி இருக்கும்போது திருமணம்னு ஒரு நல்ல மங்களகரமான விஷயம் தானே சொல்கிறோம் நம்ம. அது மாதிரி செய்தால், இப்போவே செய்து விட்டால் நமக்கு சீக்கிரமாக ஒரு முதலமைச்சர் கிடைப்பாரே அடுத்த தலைமுறைக்கு. என்ன நம்ம தெரில, நாம உட்காந்து பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. பாப்பா அடுத்தது பார்ப்போம். ரைட்டு சார். அடுத்ததாக பன்ருட்டியிலிருந்து பூமிநாதன் கேட்கிறார், தணிக்கை கணக்கு CA படிப்பை பல்கலைக்கழகங்களில் சேர்த்து அதற்கும் சாதி அடிப்படையில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கிறாரே திருமா, இது சாத்தியமா? CA படிப்பை சிஏங்கிறதெல்லாம் வழக்கமாக, அதாவது இப்போ CA இருக்குது, அதே மாதிரி ICWAன்னு இருக்குது, காஸ்ட் அக்கௌண்டன்சி, அப்புறம் ACS கம்பெனி செக்ரட்டரி. இது எல்லாமே பல்கலைக்கழகம் கல்லூரியில் கிடையாது. இது வந்து தனி, அது ஒரு பட்டய படிப்பு. அது தனியாக வந்து அதுக்குன்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அந்த இன்ஸ்டியூட்டு படிக்கணும். இப்போ எல்லாமே இப்போ நாங்கள் வந்து நான் பேங்க்கில் இருந்தேன். பேங்க்கில் நான் மேனேஜர் அது இருக்கும் பொழுது நம்ம வந்து படித்தது வந்து CAIIBன்னு இருக்குது, சர்டிஃபைடு அசோசியேட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கர்ஸ். அது ஒன்லி அந்த வங்கி ஊழியர்களுக்கு மட்டுமே உள்ள பரீட்சை. அதிலேயே பார்ட் 1 இருக்குது, பார்ட் 2 இருக்குது. எல்லாத்துலேயும் பல்கலைக்கழகத்தில், ஏன்னா அந்த பல்கலைக்கழகத்தில் போனால் ஒதுக்கீடு வரும். இவர் என்ன சொல்கிறாரு, இப்போ ஒதுக்கீடே இல்லை, ஒரு குறிப்பிட்ட உயர் சாதி மக்கள் தான் அதில் இருக்காங்க. ஆமாம், அவர் அப்படி தான் சொல்ல வர்றாரு. அதான் சொல்கிறாரு. உங்களுடைய முதலாளிங்க இருக்காங்களே, உங்களுடைய முதலாளிங்கன்னா தெரியும், அதான் பிளாஸ்டிக் சேர் போடுறாங்கள, அந்த முதலாளிங்க அவங்க ஆடிட்டர் வச்சுருக்காங்க. துபாய்க்கு போகும்போது தனி விமானத்தில் போகும்போது அந்த ஆடிட்டரையும் கூப்பிட்டு போனாங்க. அவர் அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவராக இல்லை. அதாவது ஒரு பீரியடில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்ததுன்னா, ஆடிட்டரு, வக்கீல், ஜட்ஜு இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள், உயர் சாதி. உயர் சாதினா ஒரே சாதி சொல்லலை, உயர் சாதிகளாக கருதப்பட்ட ஒரு 4 சாதி. அந்த காலத்தில் உயர் சாதிகள்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, பிராமணர்னு சொல்லுவாங்க, முதலியாருன்னுவாங்க, பிள்ளைன்னுவாங்க, இப்படி சில சாதிகள் வந்து உயர் சாதிகளாக இருந்தாங்க. அவர்கள் வந்து பொதுவாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறதுனால அவங்க அந்த இதுக்கெல்லாம் போனாங்க. சமூக நிலை மாறியது, பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் முன்னேற வேண்டும் என்பதனால் பல சமூக சீர்திருத்தங்கள் வந்தன, வரவேற்கிறோம். நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து அடுத்தது என்ன பண்ணுவீங்க, கிரிக்கெட் போட்டியில் ஒதுக்கீடு வேணும், சாதி ஒதுக்கீடு வேணும்.
அப்புறம் ஃப்ளைட்டு ஓட்டிகிட்டு போகிறான்ல, இந்த பைலட்டில் வரும்போது ஒரு ஆள் வந்து ஒதுக்கீட்டில் வரணும். டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண வராரு, அந்த டீமில் வந்து ஒதுக்கீடு வரணும். இப்படியே போய் அழகி போட்டி நடக்குது, அழகி போட்டியில் ஒதுக்கீடு வரணும். எதுக்கு தான் ஒதுக்கீடுன்னு? இந்த ஒதுக்கீடை வந்து உபயோகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே வரதில்லை. பிஆர் கவாய் அவர்கள் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி கூட சொல்லியிருக்காரு. அது ஏன் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவனுக்கு வந்து வந்து பதவி பெற்று அவன் பங்களா கார்லாம் வாங்கினதுக்கப்புறம் அவனுடைய வாரிசுகளுக்கு எதுக்காக வந்து ஒதுக்கீடு கொடுக்கணும்? அது வேற ஜாதி கொடுக்க வேணாம், அவனுடைய ஜாதியிலே ஏழையாக இருக்கிற ஒருத்தனுக்கு கொடு. நியாயம் தானே? கரெக்டு தான் சொல்கிறது. ஏழைகளை முன்னேற்ற வேண்டும் என்பதுதான் அதை தவிர ஜாதியில் வந்து அவனா பிரமாதமாக இருக்கான். இப்போ மந்திரி ஆயிடுறாரு. நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிங்கன்னா பட்டியலினத்தை சேர்ந்த மந்திரிகள் இருக்காங்க. ஆளுக்கு எவ்வளோ 1000 கோடிகள் வச்சுருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு எதுக்கு வந்து ஒதுக்கீடு? ஒரு உதாரணமாக சொல்கிறோம். அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, அதிகாரிகளோ இல்லை ஒரு தொழிலதிபர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் இல்லை பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் இந்த ஒதுக்கீட்டில் வராரு, 1000 கோடி 2000 கோடி சேர்த்துட்டார். அவருடைய வாரிசுகளுக்கு எதுக்காக வந்து ஒதுக்கீடு? இந்த செருப்பு தைக்கிறவன், மற்ற சாதாரண கூலி வேலை செய்கிறவன், அந்த மாதிரி உள்ளவனுக்கு கொடுங்க. அவன் என்னைக்கு மேலே வருது? இப்போ நீங்கள் மேலே வந்தவங்க வந்து ஏதோ ஒரு பிடிப்பில் வந்துடுறீங்க, ஒரு செல்வாக்கை வச்சோ இல்லை ஏதோ ஒரு அரசியல் செய்தோ வந்துடுறீங்க. அந்த கீழே இருக்கிறவன் கீழே இருக்க மாதிரியே தான் இருக்கான். நீங்கள் வந்து ஏதோ ஒதுக்கீட்டு மூலமாக நாங்கள் வந்து இந்த சமூக நீதியை நிலநாட்டிட்டோம், எல்லாரையும் முன்னேற்றிட்டோம்னா நீங்கள் வந்து அவர்களுடைய பொருளாதாரம் என்ன இருக்கணும்? பட்டியலினத்தின் பொருளாதார வருமானம் ஆண்டுக்கு தமிழகத்தில் இவ்வளவு இருந்தது 10 வருஷத்துக்கு முன்னால். 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த புள்ளி விவரம் இவ்வளவு சதவீதம் முன்னேறி இருக்கிறது. கொடுக்க முடியுது அவங்களால? ஏன் அதை பற்றி யாரும் பேச மாட்டேன்றாங்க? திருமாவளவனுடைய கூடவே இருக்கிற அவர் திமுகவுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பதாக கூறப்படும் ரவிக்குமார் அவர்களே என்ன சொல்கிறாரு? இந்தியாவிலேயே வன்கொடுமை குற்றங்கள் அதிகமாக நடக்கும் மாநிலம் தமிழ்நாடு, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியிலேருந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வன்கொடுமை கேஸ் போட்டு வழக்கு போட்டு தண்டனை பெறுவது இங்கே தான் 12%. மற்ற மாநிலங்கள்லாம் 38-36% இருக்குது. அதாவது 100 பேர் வழக்கு போட்டால் 38 பேருக்கு தண்டனை. தமிழ்நாட்டில் தான் 12 பேருக்கு தான் தண்டனை 100 பேரில் வழக்கு போட்டால். அப்போ ஒன்றா இருக்கணும், வழக்கு பொய் வழக்காக இருக்கணும். இல்லை வழக்கு உண்மையாக இருந்தால் கூட அந்த பிற்படுத்தப்பட்ட அல்லது அதாவது பட்டியலின சாதிக்கு நீதி கிடைக்காமல் இருக்கணும். இதை யார் கவலை பண்ணும்? திரும்ப தான் கவலை பண்ணும். அவர் அதை விட்டுவிட்டு நீங்கள் ஐசிடபிள்யூஏல சேருங்க, பல்கலைக்கழகத்தில் சேருங்கன்னா அதெல்லாம் எதுக்காக தனியாக வச்சாங்கன்னா, பல்கலைக்கழகத்தில் சேரும்போதே நீங்கள் இதையும் படிக்கலாம். நீங்கள் கல்லூரியில் படிக்கிறீங்க, பிகாம் படிக்கிறீங்க ஒரு உதாரணமாக, இல்லை பிடெக் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, சைடில் நீங்கள் சிஏ படிக்கக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் இல்லை. பொதுவாக இந்த தணிக்கைன்னு வந்தால் கொஞ்சம் கணக்கில் ஓரளவுக்கு புத்திசாலியாக கொஞ்சம் ஃபேவரட் சப்ஜெக்டாக இருந்தால் தான் அதை எடுப்பாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். சில பேருக்கு கணக்கு வரும், சில பேருக்கு இங்கிலீஷ் வரும், சில பேருக்கு சயின்ஸ் வரும், சில பேருக்கு வராது. இப்போ இதெல்லாம் வச்சது காரணம் என்னென்னா, வெறும் பல்கலைக்கழகம்னா எவ்வளவு பல்கலைக்கழகங்களை நீங்கள் வந்து உருவாக்க முடியும்? அப்போ இது சைட்லேயே வந்து இது வந்து படிக்க முடியும் அப்படின்னா, அப்போ இதையும் படித்து அதையும் படிக்கிறவன் இருப்பான். அது கிடைக்கலன்னா இது படிக்கிறவன். எத்தனை பேர் பல்கலைக்கழகத்தில் சீட்டுக்கு போய் கிடைக்காம இருப்பான்? நீட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே வந்து 50 லட்சம் 1 கோடி ரூபாய்னு ஏலம் போட்ட சீட்டெல்லாம் போக அரசு பள்ளியில் படித்தவன் கூட இப்போ இன்றைக்கி எடப்பாடி கொண்டு வந்த இந்த 7% அதுக்கு முன்னால் சிங்கிள் டிஜிட்டில் தான் அரசு மாணவன் வந்து மெடிக்கல் சீட் வாங்கினது. என்டையர் தமிழ்நாட்டில் சிங்கிள் டிஜிட் 10 கீழே தான். இப்போ 600-700 பேர் படிக்கிறான் மெடிக்கல் சீட்டு. காசு எதுவும் டொனேஷன்லாம் எதுவும் லஞ்சம் டொனேஷன் எதுவும் கொடுக்காமல் சாதாரண ஃபீஸ், அந்த நியாயமான ஃபீஸ் என்னவோ எல்லாரும் கட்டுற மாதிரி கட்டிட்டு 700 பேர் படிக்கிறான் சுமார். நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு வருது.
இதில் அந்த ஒதுக்கீட்டில் படிக்கிறவன், இந்த ஒதுக்கீடு இல்லாமல் நல்ல மார்க் வாங்கி மேலே அவனா நல்ல மார்க் வாங்கினான்னா அது தனி, அவன் ஜென்ரலில் வந்துடுறான். அப்போ நீட் தேர்வு கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறதுடைய தாத்பரியம் என்னன்னு தெரியுது, நமக்கு புரியுது. அதே மாதிரி தான் இந்த டெட்டு தேர்வு, ஆசிரியர்கள் தேர்வில் வந்து வைக்கக்கூடாது, தேர்வை எதிர்க்கணும். ஏன்னா எங்கள் கட்சிக்காரன் பூரா அதில் சேர்த்து விட்டுட்டீங்க. அவனுக்கு வந்து அவனுக்கே துண்டு சீட்டு பார்த்து படிக்க தெரியல. நீங்கள் ஒன்றும் வேறு யாரையும் நான் சொல்கிறதா நினைக்க வேண்டாம். நீங்கள் நான் அந்த ஆசிரியர்களை சொல்கிறேன். அவன் கையில் எழுதிட்டு வந்து அந்த துண்டு சீட்டை பார்த்து அவனுக்கு படிக்க தெரியல. அவன் எப்படி ஆசிரியராக சொல்லி கொடுத்து அவங்ககிட்ட இவன் என்ன மாணவன் வந்து எந்த லட்சணத்தில் படிப்பான்? அதாவது எதற்காக பல்கலைக்கழகங்களை வந்து இப்போ இவ்வளோ பேர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து படிக்கிறான், ICWA படிக்கிறான், ACS படிக்கிறான்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறது. இத்தனை பேரும் பல்கலைக்கழகத்தில் சேர்க்கணுன்னா எத்தனை பல்கலைக்கழகம் உருவாக்கணும்? இது கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் வந்து தாவேக தலைவர் விஜய் வந்து எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒரு கார் கொடுப்போம், இல்லை பைக்கு கொடுப்போம், அரசு வேலை கொடுப்போம், எல்லாருக்கும் ஒரு வீடு கொடுப்போம். அவர் சொல்லாத ஒன்று ஞாபகத்துக்கு வருது, அதனால் சொல்கிறேன். இவர் சொல்லும்போது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தெரியுது. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவர்களுக்கு, இளைஞர்களுக்கு நாங்களே ஒரு வீட்டுக்கு ஒரு திருமணம், ஒரு இளைஞருக்கு ஒரு திருமணம் பண்ணி வைப்போம். அது ஒன்று தான் பாக்கி விஜய் கட்சியிலேருந்து சொல்லாதது. கிட்டத்தட்ட அது மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு திருமாவளவன். அது என்னன்னா புரிதல் இல்லை பாவம். அதனால் புரிதல் இல்லாதனால எது எதற்காக எப்படி நடக்கிறது என்பதை கொஞ்சம் புள்ளி விவரத்தோடு கொஞ்சம் ஆராய்ச்சி செய்தால் அவரும் சரியாக பேசுவார். ஓகே சார். அவர் இப்போ தானேங்க ஒரு 25 வருஷமாக தானேங்க அரசியலில் இருக்கார். இப்போ 10-20 வருஷம் ஆனால் அவரும் முதிர்ச்சி அடைந்துருவார். ரைட்டு சார். அடுத்ததாக மைசூர்லேருந்து மகேஸ்வர் கேட்கிறார். மத்திய பிரதேசத்தில் ரூபாய் 28,000 மாத சம்பளம் உள்ள RTO கான்ஸ்டபிளாக இருந்தவர் வீட்டில் 95 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வெள்ளி, பணம் கிடைத்துள்ளதாமே. RTOவில் கான்ஸ்டபிள் வீட்டில் 95 கோடி. ஆமாம். RTOனாலே அது வந்து பணம் கொட்டுற இடம். இந்த லைசன்ஸ்லாம் இப்போ தான் தமிழ்நாட்டில் இதை புற கொண்டு வந்துட்டாங்க. RTO ஆஃபீஸுக்கு இந்த புது வண்டி வாங்கினா கொண்டு போய் காமிக்கணுன்ற ஒரு இதை வந்து இந்த 1ஆம் தேதியிலேருந்து நேற்றுலேருந்து அது நீக்கியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே அது டீட்டெயில்ஸ் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இது என்ன அவங்கள்ட்ட கொண்டு போய் காமிக்கிறது? நீங்கள் வண்டி வேணும், அவன் பார்த்தோன்னே என்ன பண்ணுவான்? RTO பிரேக் இன்ஸ்பெக்டரு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது ஒரு ஃபார்மாலிட்டி, அதுக்கு ஒரு கப்பம் கட்டணும். அஃபிஷியல் ஃபீஸு, அன்அஃபிஷியல் ஃபீஸு. அதான் வண்டி வாங்கிட்டான், புது வண்டி. அந்த வண்டி ரோட்டில் ஓடுமா ஓடாதான்னு இவர் என்ன ஓட்டியை பார்க்க போகிறார் 3 கிலோமீட்டருக்கு ஒரு வண்டியும். இந்த மாதிரி பணம் வசூலிப்பதற்காகவே சில திட்டங்கள் வகுக்கப்பட்டு இருக்கின்றன திராவிட சித்தாந்தத்தில். அதெல்லாம் வந்து இப்போ நீக்குவது வந்து நம்ம வந்து நல்ல விஷயம்தான் சொல்கிறோம். எங்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் அதுக்கான குறைக்கப்படுகின்றனவோ, அந்த லஞ்ச ஊழல் குற்றங்கள் வந்து நிகழ்வதற்கான வாய்ப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டால் அதை வரவேற்கிறோம். இப்போ அவர் என்ன கேட்குறாரு? அவர் இப்போ எப்படி இவ்வளோ 28,000 சம்பளம் வாங்கின ஒரு வீட்டில் 90 கோடிக்கு வருதுன்னா, 28,000 சம்பளம் வாங்குற ஒரு வீட்டில் 95 கோடி. இதுக்கே அசந்துட்டீங்களே. திருச்செந்தூர் கோயில் இருக்கு இல்லையா? ஆமாம், தமிழ்நாட்டில் தான் இருக்குது, முருகர். ஆமாம். அந்த திருச்செந்தூர் கோயிலில் அருமையான வந்து பக்தர்கள் தங்கும் இடம் வந்து இந்த ஃப்ளாட்டு மாதிரி அழகாக வந்து ஒரு 3-4 மாடி வந்து பிளாக்காக நிறைய கட்டியிருக்காங்க. நல்ல விஷயங்கள். அதில் சிவன் நாடார் வந்து திருச்செந்தூருக்காக அவர் HCL உடைய தொழிலதிபர் சிவன் நாடார் அவர்கள் குழுமம் HCL வந்து ஏதோ 300-350 கோடி கொடுத்தாங்க அந்த திருச்செந்தூர் இது பண்ணுறதுக்கு. அதில் கட்டினதா இல்லை முன்னால் கட்டி இப்போ புதுப்பித்ததா தெரியல. அருமையாக வந்து கட்டி பார்ப்பதற்கே ரொம்பவும் ஒரு அரசு மெயின்டைன் பண்ணதுன்றது இல்லாமல் ஒரு புது மெருகுடன் அழகாக இருக்கிறது. இது தங்குவதற்கு ஹோட்டல் அளவுக்கு உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்காது, அதே சமயத்தில் ரொம்பவும் கம்மியாகவும் இல்லை. ஒரு குடும்பம் தங்குவதற்கு 2,000 ரூபா. இப்போ ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து திருச்செந்தூரில் ஒரு 3,000 ரூபா 3,500 ரூபா வரும். ரொம்ப சின்ன ரொம்ப சுமாரான லாட்ஜுக்கு போனீங்கன்னா 500-700 1000 வரும். இது நல்ல வசதிகளோட கோயிலை ஒட்டியே இருக்கக்கூடிய இப்போ சுத்தமாக இருக்குது. அப்புறம் என்ன ஆகும்னு தெரியாது. இதை யாருக்குமே அங்கே வந்து பதிவு பண்ண விடுறதில்லை. அங்கே ஒருத்தர்
சிவன் பெயரையும் கொண்டு நாதத்தையும் தன் உள்ளே கொண்டு ஒருத்தர் இருக்காராம், ஒரு கண்காணிப்பாளர். அவர் வந்து திமுக நிர்வாகிக்கு வேண்டியவர், இல்லை அவருடைய சகா, அப்படி வச்சுங்க. அவர் யாரை சொல்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் புக்கிங். நீங்கள் ஆன்லைன் நீங்கள் என்ன தலைகீழ்னாலும் கிடையாது, போய் கேட்டிங்கன்னா ஃபுல்லுங்கன்னு சொல்லிடுவாங்க. அவர் கூப்பிட்டு சொன்னார்னா காலியாக இருக்கும், கொடுத்துருவாங்க. இது பரவாயில்ல. அவர் வந்து ஆளுங்கட்சி தொடர்பான நிர்வாகி அல்லது நிர்வாகிக்கு தொடர்புள்ளவர். அங்கே ஒரு வாட்ச்மேன் இருக்கு, செக்யூரிட்டி. அந்த செக்யூரிட்டி தான் யாராவது வராங்க இல்லையா, ரூம் இல்லைங்க ஃபுல்லுங்க அப்படின்னு கவுண்டரில் இருக்கிறவங்க கரெக்டாக பதில் சொல்லுவாங்க. இல்லைன்றாங்க, நம்ம வேறு எங்கே தெரிப்பா. இந்த வாட்ச்மேன் ரூம் வேணுங்களா, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. கரெக்டாக அவர் இந்த புரோக்கரேஜ் பண்ணி விட்றாரு. ஏன்னா அவன் சொல்ல முடியாது கவுண்டரில், நீ அங்கே போய் கேளுன்னு, நாளைக்கு வேணா ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடுவான். வெளியில் வரும்போது அப்படி கேஷுவலாக அந்த வாட்ச்மேன் திருச்செந்தூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி 1 கோடி ரூபாய்க்கு புதுசாக வீடு ஒரு பங்களா கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்காரு. வாட்ச்மேன் ரைட். இப்போ நீங்கள் எங்கேயோ ஆர்டிஓ கான்ஸ்டபிள் 95 வாங்கலாம் வெளி மாநில தெரியுதா, நீங்கள் தமிழ்நாட்டில் அதுவும் என்ன ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டி வாட்ச்மேனாக இருப்பார், அறநிலையத்துறை ஊழியராக கூட இருக்க மாட்டார் அவர். அது ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா சம்பளம். 1 கோடி ரூபாய்க்கு வீடு பங்களா வாங்கியிருக்காரு, கட்டியிருக்காரு, வாங்கியிருக்காரு. தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது என்பதை இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், ரைட்டு சார். அடுத்ததாக காரைக்குடியிலிருந்து தேனப்பன் கேட்கிறார், சபரிமலை கோவில் தங்கத்தை திருடிய கோவில் நிர்வாகி உன்னிகிருஷ்ணன் காங்கிரஸ் தலைவர் சோனியாவை பல முறை சந்தித்தவராமே, அப்படியா? அது முதல்ல ஒரு 1/2 கிலோ காணுன்னாங்க, அப்புறம் அவர்கிட்ட ஏதோ பிடிச்சாங்க 478 கிராமன்மோ. அப்புறம் பார்த்தா அந்த சபரிமலையுடைய அந்த சந்நிதியில் வந்து கதவுல வந்து தங்கம் பிளேட்டிங் போட்டிருப்பாங்க. அந்த பிளேட்டிங்கில் ஊழல் நடந்திருக்குன்னு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது ஏதோ 24 கேரட் தங்கம்னு சொல்லி போட்டபோது அதில் பார்த்தா 16 கேரட் என்னமோ தான் இருக்குது. அப்போது அதில் ஒரு பெரிய மோசடி நடந்திருக்குன்னு அதெல்லாம் இப்போது ஒரு சிபிஐ விசாரணைலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமான குற்றவாளியாக இந்த உன்னிகிருஷ்ணன், அவர் ஏதோ அந்த கோயிலுடைய நிர்வாகியாக இருந்திருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, அவரோடு இன்னும் சிலரும் இணைந்து தான் செஞ்சுருப்பாங்க. அவர் வந்து இப்போ அவருடைய பின்னணியை பற்றி அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க சிபிஐயில். பண்ணும்போது பார்த்தா அவர் பல முறை வந்து சோனியா காந்தி குடும்பத்தினரை அடிக்கடி சந்தித்திருக்கிறார். நம்ம வந்து காங்கிரஸ் தான் வந்து இந்த தங்கத்தை எடுத்துகிட்டு போச்சுன்னு நம்ம சொல்லலை, சந்தித்திருக்கிறார். அது எதனால் சந்தித்தார், அவருக்கும் காங்கிரஸுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா, அவர் ஏன் அதை போய் பார்த்துருப்பாரு அப்படின்னு நம்ம நியாயமாக நம்ம வந்து நடுநிலையான ஒரு நம்ம ஊடகவியலாளர் நம்ம யாரையும் வந்து தேவையில்லாமல் குற்றம் சொல்லக்கூடாது. யாரும் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் அடிக்கடி தமிழ்நாடு காங்கிரஸ்காரங்க தான் அன்னை சோனியான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சொக்கத்தங்கம் சோனியான்னு சொல்லுவாங்க. இவங்க அடிக்கடி சொக்கத்தங்கம் சோனியான்னு சொன்னதுனால அவர் இயல்பாகவே அந்த தங்கம்னாவே அவர் கை கொஞ்சம் துருதுருங்குது. அது ஒரு ஆர்வம் வருது அவருக்கு அந்த தங்கத்து பேரில். அதனால சொக்கத்தங்கம் சோனியான்னு சொன்னதுனால அடிக்கடி போய் சந்திச்சிருப்பாரு. அதனால வந்து ஒன்றும் காங்கிரஸுக்கும் இந்த சபரிமலை திருட்டுக்கும் சம்பந்தம் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கத்தில் இருந்து தவசி கேட்கிறார், தமிழகத்தின் ஒரே தீவிரவாதி ஆளுநர் RN ரவி என்று பேசுகிறாரே சபாநாயகர் அப்பாவு. இந்த அப்பாவு சபாநாயகர் அதான் அந்த 7-8 வருஷத்துக்கு முன்னால் கொடுங்கோலன் கருணாநிதின்னு பேசினார் அந்த அப்பாவு. அதுக்கப்புறம் இந்த அவருடைய பையன் அலெக்ஸ் பேரில் விழிங்கம் துறைமுகத்தில் அதானி எடுத்த கான்ட்ராக்டில் சப்கான்ட்ராக்டராக கம்பெனி வச்சுருக்கார் அவர் பையன். அந்த அலெக்ஸுடைய அப்பாவு இல்லைங்க. சில சமயத்தில் நான் ஏதாவது குழப்பத்தில் தவறாக பதில் சொல்லிடக்கூடாது. ஓகே ஆள் அடையாளம் கரெக்ட். ஸோ அதே அப்பாவு தான் சபாநாயகர். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அவரை அது இல்லைங்க, அவர் வந்து தீவிரவாதம்னு சொல்கிறது வந்து நீங்கள் வந்து அவர் வந்து அப்பாவு அவருடைய பின்னணி, அவர் எப்படி மேலே வந்தார், அதிமுகவில் எப்படி மேலே வந்தார், அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி திமுகவுக்கு வந்தார்,
அப்படிலாம் நம்ம வந்து அப்பாவுடைய எல்லா விதமான தகுதிகள் பின்னணிகள் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து அவர் பேசுகிறத வந்து நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. அவர் ஏதோ அர்த்தம் புரிஞ்சு பேசுகிறாருன்னு நம்ம எடுத்துக்கூடாது. ஏங்க அர்த்தம்லாம் புரிஞ்சால் வந்து அவர் அமைச்சராக வச்சுக்க மாட்டாங்களா, சபாநாயகர் ஆக்குவாங்களா இல்லையா? நம்ம அது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்னு கேட்டால், ஸோ அதை நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை. அவருக்கு பேர் அப்பாவின்னு வச்சுருக்கணும், அது அப்பாவுன்னு வச்சுட்டாங்க, மாற்றி விட்டா அவ்வளோதான். இவர் வந்து ஆர்.என். ரவி எதுக்கெடுத்தாலும் இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக அந்த மாதிரி வந்து தமிழர்கள் பண்பாடுன்னு பேசுகிறாரு, பழங்குடிகள் பேசுகிறாரு, திருவள்ளுவருக்கு பிறந்தநாள் பேசுகிறாரு, இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம். அப்போ இவர் எது பேசுனாலும் இவங்க திமுக செய்வதற்கு எதிராக வாதம் செய்கிறார். யார்? ஆர்.என். ரவி ஆளுநர் தீவிரமாக வாதம் செய்கிறார். வாதம் அதனால் தீவிரவாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தீவிரமாக வாதம் செய்கிறார்னு சொல்லியிருக்காரு. இந்த துப்பாக்கி எடுத்து சுடுறதுலாம் இல்லையா? இல்லைங்க. ஏன்னா அப்பாவுக்கு அவருக்கு ஒரு கால் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். ஒரு ஆளுநரை தீவிரவாதி என்று சொன்னால் சபாநாயகராக இருந்தாலும் அவர் மேல் சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்க முடியும், அவதூறு வழக்கு தொடுக்க முடியும். ஆளுநர் அவதூறு வழக்கு தொடுத்தால் அது சிறை தண்டனை வரைக்கும் கூட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒரு ஆளுநரை பார்த்து. ஏன்னா அது வந்து ஆர்.என். ரவியை சொன்னாருன்னு வராது, ஆளுநர் பதவி. அதனால வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா அப்பாவியாக ஏதோ சொல்லி இருக்கிறார், அதை வந்து நம்ம தீவிரவாதின்னு அப்படிலாம் இந்த டும்னு சுடுவாங்க அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். தீவிரவாதம் செய்கிறார், தீவிரவாதம் செய்கிறார் அப்படின்னு சொன்னதா எடுத்துப்போம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் அனாவசியமா வந்து ஒரு சிக்கல் வந்து அவருக்கு வரக்கூடாது, நல்ல எண்ணத்தில் நம்ம சொல்றோம். எனக்கு உங்க மேலதான் டவுட்டா இருக்கு. என்ன திமுக இத்தனை உதவி பண்றீங்களே, புரியல. இந்த டவுட், இந்த ஒரு கிளாரிபிகேஷன் அவரே கூட தெரிஞ்சிருக்காது, கொடுத்துருக்க மாட்டாரு. நீங்க நல்லா எடுத்து கொடுப்பீங்க. நாளைக்கு கேஸ் போட்டா கூட இல்லைங்க நாங்க தீவிரமா வாதம் பண்றதுனால தாங்க அப்படி சொன்னேன்னு வரைய சொல்லிடுவார் போலயே. இதை பார்த்தாருண்ணா அதான் நீங்க சிரிக்கிறத பார்த்தா தெரிஞ்சு போச்சு. சார் உங்களுக்கு பெட்டி வருது, அந்த பெட்டியில எனக்கும் ஒரு பங்கு வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. புரியுது. அடுத்த தடவை வரும்போது நம்ம வந்து அதை சரிபமாக பிரித்து பெட்டிக்குள்ளே இருக்கிறத நான் வச்சுக்கிறேன், பெட்டியெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. இல்லைங்க, சரி பங்கு. ஆமாம், பெட்டி உள்ளே இருக்கிறத நான் வச்சுக்கிறேன், பெட்டி எல்லாம் காலி பெட்டியெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரி, இதோட நியாயமாக ரொம்ப நியாயமா இருக்கீங்க சார். திராவிட சித்தாந்தத்தில் இதோட நியாயமா இருக்க முடியாது. அடுத்ததாக ஈரோட்டிலிருந்து மணிமேகலை ராமநாதன் கேட்கிறாங்க சார். ஊழல் செய்யலாம், தவறில்லை, மக்களை சாகடித்து ஊழல் செய்யக்கூடாது என்கிறாரே ஆதவ அர்ஜுனா, இது என்ன புதிய தத்துவம்? அவர் எங்க இருந்தார்? முதல்ல திமுகவுடைய பெண் நிறுவனத்தில் தான் இருந்தார். ஆமாம். அங்கிருந்து அப்படியே சுற்றி போய் திருமாவளவங்கிட்ட போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் தான் இங்கே வந்திருக்காரு. என்ன ஒரு, அதாவது ஒரு யதார்த்தமான அரசியல்வாதியாக உருவாகி கொண்டிருக்கிறார். நிறைய பேர் பேசுகிறாங்க, ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன அரசியல் தெரியும்? அவர் லாட்ரி சீட்டு வித்திருந்த ஒரு மாப்பிள்ளை தானே, அவர் இந்த வியாபாரம் தானே பண்ணார், அந்த வியாபாரம் தானே பண்ணார், அது தெரியுமா அவருக்கு, இது தெரியும், கண்ணாமுன்னான்னு பேசுகிறாங்க. வருத்தமாக இருக்கு. எவ்வளவு யதார்த்தமான அரசியல்வாதி. ஊழல் செய்யலாம், தவறில்லை, மக்களை சாகடித்து ஊழல் செய்யக்கூடாது. புரிய மாட்டேங்குது சார் எனக்கு இதில் மீனிங். இல்லைங்க, அவர் என்ன சொல்றாரு, ஊழல் செய்யலாம் ஆனால் மக்களை சாகடித்து செய்யக்கூடாது. அவனை உயிரோட இருக்க வச்சு சித்திரவதை பண்ணி ஊழல் பண்ணலாம். அர்த்தம் அப்படி அப்படிதான் எடுத்துக்கணும். அதான் நான் ஊழல்னு வரும்போதே மனுஷன் சாக ஆரம்பிச்சிடறான். இல்ல அவன் சாக விடக்கூடாது. அவன் செத்து போயிட்டான்னா அப்புறம் மறுபடியும் அவங்ககிட்ட எப்படி ஊழல் பண்றது? இப்போ ரேஷன் கடையில் இருக்கான், அந்த ரேஷன் கடையில் அவன் பேரில் வந்து நம்ம வந்து அந்த ரேஷன் பொருள்லாம் வாங்கி கொண்டு போய் திருடி கொண்டு போய் கேரளாவில், நான் பொதுவாக சொல்கிறேன், பொதுவாக விற்கிறாங்க, ஊழல் நடக்குது. அவனை சாகடிச்சிட்டிங்கன்னா செத்து போயிட்டான்னா அவன் பேரில் வராது, அந்த ரேஷன் அந்த கார்டு கேன்சல் ஆகிடுமா? ஆமாம். அது அந்த குடும்பத்தில் அதுக்கப்புறம் வேறு யார் இருப்பாங்க, எத்தனை பேர் இருக்காங்க தெரியாது, போயிருமா? அவனை சாகடிச்சிட்டா அப்புறம் ஊழல் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைந்து விடுமா? அப்போது அவனை சாகடிக்காமல் உயிரோடு வைத்திருந்து சித்திரவதை செய்தாவது நாம் ஊழலை மகிழ்ச்சியாக தொடர்ந்து செய்து முடியும். தவறில்லை, அது தவறே இல்லை. ஸோ சாகடிச்சிடக்கூடாது. ஏன்னா செத்துட்டான்னா அதுலேருந்து அவன் ரிலீஸ் ஆகிடுவான், விடுதலை ஆகிடுவான். அவனை விடக்கூடாது நம்ம கடைசி வரைக்கும்.
அது இவர் இவ்வளவு அறிவுபூர்வமாக பேசுவதற்கு காரணம் வந்து ஒரு காலத்தில் அவர் வந்து இந்த பெண் நிறுவனத்தோட இணைந்திருந்தார் பாருங்க, திமுக சாயம். அப்போ அது எத்தனை தடவை அறிவாலயம் போயிருப்பாரு. கண்டிப்பா இந்த அறிவாலயத்தை போய் ஒரு தடவை தொடும்போதும் அவருக்கு வந்து ஒரு 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 மில்லிமீட்டர் அறிவு அவருக்கு அதிகமாக இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா அதில் பேசுறது தான் அதுல வந்த புதிய தத்துவம் அது. அதான் தாவேக தொண்டர்களே பார்த்துக்கங்க. அவ்வளவுதானே சார்? அவ்வளோதான். ரைட். அடுத்து திருவள்ளூர்ல இருந்து மணவரான் கேட்கிறார், நெல்லையில் ஒரு வீட்டிற்குள் புகுந்த திருடன் நகை பணம் எதுவும் இல்லாததால் ₹1 கூட வைக்கலையா, இதற்கு சிசிடிவி கேமரா எதற்கு, இப்படியெல்லாம் ஏமாற்றாதீர்கள் என்று 4 பக்க கடிதம் எழுதி வைத்து சென்றுள்ளாரே. அவன் நியாயமானது தான். ஏயா ஒரு வீட்டில் வந்து ஒரு 5000 10,000 பணம் வச்சுக்கூடாதா, ஒரு 10 பவுன் நகை வச்சுக்கூடாதா? இன்னைக்கு 12,000 விற்கிது ஒரு கிராமு. ஆனா உட்காந்து 4 பக்கத்துக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு பாருங்க, அவனுக்கு எவ்வளவு ஒரு வருத்தம் இருந்திருந்தா, மனசு வந்து துக்கமா இருந்தா பொறுமையா பேப்பர் எடுத்து அங்க தேடி கண்டுபிடிச்சி, நல்ல வேளை அந்த வீட்டில் வேற ஒன்றும் வைக்கலாம் கூட பேப்பர் பேனா வச்சிருக்காங்க, அதை எடுத்து 4 பக்கம் ஒரு லெட்டர் எழுதுறான், இந்த மாதிரிலாம் ஏமாத்தாதீங்க. இனி ஒரு ₹1 கூட வீட்டில் வைக்கிறதுக்கு வக்கீல் இல்லை. இந்த வக்கீல் இல்லைன்னா என்ன, சிசிடிவி கேமரா வச்சு எதுக்கு சிசிடிவி கேமரா வச்சிங்க? அந்த சிசிடிவி கேமரா காசுக்காவது அந்த காசை கீழே வச்சிருக்கலாமே. ஆனால் பாருங்க, இவன் ஒரு கால் திராவிட சித்தாந்தத்தில் இருப்பான். எப்படி சொல்றீங்க? ட்ராமா போடுவான், ஆனால் அது ஒழுங்காக போட தெரியாது. ரிஹர்சல் நல்லா பண்றது, இங்கே வந்து விட்டுருவாங்க. இவ்வளோலாம் பேசுகிறான்ல, ₹1 கூட வைக்கல, அந்த சிசிடிவி கேமரா எதுக்குன்னு. முட்டா பையன் அந்த சிசிடிவி கேமராவை எடுத்துகிட்டு போயிருக்கலாமா இல்லையா? அது ஏதோ ஒரு ₹1000 போகுமா அது தெரியல, 4 பக்கத்துக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த ஊரில்? இது பார்த்தீங்கன்னா நெல்லை. அது நம்ம ஊரில் தான். அப்போ அதனால் வந்து அப்போ கரெக்டாக இருக்குது. திராவிட சித்தாந்தம் நெல்லையில் தென் மாவட்டம் தானே, அது எல்லா மாவட்டங்களையும் பரவி இருக்கும்போது தென் மாவட்டத்தில் மட்டும் பரவாமல் இருக்குமா? அப்போ கரெக்டு தான். ஆனால் இவ்வளோலாம் யோசனை பண்ணாமல் பாருங்க, அது வரைக்கும் கரெக்டாக எழுதுனா ஏன் 4 பக்கத்தில் லெட்டர் எழுதி வைக்கிறான், அவ்வளோ அவனுடைய வருத்தத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கான். அதே சமயம் ₹1 கூட வைக்கலன்னு வருத்தப்பட்டு சிசிடிவிலாம் எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்டானே, அந்த சிசிடிவியை கழட்டி எடுத்துகிட்டு போயிருந்தான்னா ஒரு அது புதுசு எவ்வளோ விலை வேணால் விற்கலாம், பழைய சிசிடிவி ஒரு ₹1000 போகும்ல. அது தோணல பாருங்க. அதான் சொல்கிறது, இவங்க ரிகர்சல்லாம் பிரமாதமாக போடுவாங்க, ஆனால் கடைசியில் ட்ராமாவில் சொதப்பிடுவாங்கன்னு. அதே சித்தாந்தத்தில் வந்திருக்காங்க. அதான் அப்படி. ரைட்டு சார். அடுத்ததாக வந்தவாசியிலிருந்து காளிதாஸ் கேட்குறாங்க, மத்திய அரசு தமிழகத்திற்கு கால்நடைகள் ஆம்புலன்ஸ் 250 கொடுத்தாங்க, அதாவது பல கோடிகள் செலவில் கொடுத்தும் இதில் பிரதமர் மோடி படம் சிறியதாக இருப்பதால் பயன்படுத்தாமல் 2 வருடங்களாக தமிழக அரசு அப்படியே வைத்திருக்கிறதாமே. எவ்வளோ வண்டி? 250. ஒரு வண்டின்னா பல லட்சங்கள் இருக்கும். ஆமாம். ஏன்னா அது நான் பார்த்தேன், அந்த படத்துடைய அந்த வண்டியோட படம் பார்த்தேன், ஒரு ஆம்புலன்ஸோட பெருசாக இருக்குது. நம்ம மனிதர்களுக்காக உள்ள ஆம்புலன்ஸ் இருக்குது பாருங்க, ரொம்ப லென்த்து. ஏன்னு கேட்டால் நீங்கள் விலங்குகள்னு வரும்போது ஒரு மாடு கூட வரும். ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு யானைன்றது கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கலாம், ஒரு மாடு, எருமை மாடு, குதிரை, இப்படி எல்லாமே ஒரு ஒரு பெரிய அந்த இடம் அதிகமாக தேவைப்படக்கூடிய பெரிய அளவு வண்டிகள். நார்மல் ஆம்புலன்ஸை போல் கிட்டத்தட்ட ஒரு 1/2 பங்கு 3/4 பங்கு அதிகமான வண்டிகள். ஒரு வண்டியும் கட்டாயம் வந்து பல லட்சங்கள். மொத்தமாக 250 வண்டினா கோடிகள். அதான் உங்களுக்கு வந்து ஒரு வண்டி ஒரு 50 லட்சம் வச்சா கூட ஒரு 100-125 கோடி 100 கோடிக்கு குறைச்சிடலாமல் இதை இலவசமாக கொடுத்திருக்கிறார். அவங்க பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன, இந்த ஓரத்தில் அது சின்னதாக போட்டிருக்காங்க பிரதமர் மோடி. அது வந்து எதனாலனா அவங்க இந்த பிரதமர் மோடி ஆவாஸ் யோசனா அப்படி ஏதாவது ஒன்று ஒரு பேர் வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு திட்டம், அந்த திட்டத்தோட பேர் அப்படி போட்டு வச்சுருக்காங்க. இவங்க இது போட்டதுனால ஆனால் ஒன்று, இவங்க வந்து இதை இந்த நேர் வந்து தமிழ்நாட்டை தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறார். ஏதோ மோடி பேரில் வந்து அவங்க பிடிக்கல, அதனால தான் இந்த வண்டிகளை யூஸ் பண்ணல அப்படின்னு இவங்க யாரோ ஒரு அரசியல்வாதி கூட இதை பற்றி பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பாஜகலே யாரோ பேசியிருக்காங்க. அப்படிலாம் இல்லை. நீங்கள் திமுகவை இன்னும் அரசியலை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. மோடி படம் போட்டு தான் என்னங்க, நாங்கள் நினச்சிருந்தா அந்த இடத்துல கலைஞர் படம் இதை விட பெருசாக ஒரு படம், ஒரு ஸ்டிக்கர் போட்டு அந்த இடத்துல மோடி படம் மூஞ்சிலேயே அப்படி ஒட்டிட்டோம்னா முடிஞ்சு போச்சா, பிரச்சனை தீர்ந்துதா?
இதுக்காக நாங்கள் அதை ஓரமாக வச்சுருப்போம். நாங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டிக்கர் எங்களுக்கு ஒட்ட தெரியாதா, எதுலேயோ ஒட்டுறோம், இதில் ஸ்டிக்கர் ஒட்ட தெரியாதா, தெரியாமையாக வச்சுருப்போம். அங்கே தான் நீங்கள் யோசனை பண்ணணும். திமுகன்னா நம்மளை திமுகவா நினச்சிக்கிட்டு யோசனை பண்ணால் தான் உங்களுக்கு அது அந்த அறிவு ஷார்ப்பாக வேலை செய்யும். இந்த 250 வண்டியும் தேர்தல் வருதா, இப்போ தேர்தலுக்கு ஒரு தொகுதிக்கு பணம் வந்து நம்ம மூவ் பண்ணணுமா, இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போனோம், அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போனோம், மக்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துல கோடவுனில் கொண்டு போய் வைக்கணும், அப்புறம் ஒரு துணி கடையில் டோக்கன் கொடுத்து, அது மளிகை கடையில் டோக்கன் சிஸ்டம் இருக்குல்ல நம்ம திராவிட சித்தாந்தத்தில். அந்த மாதிரி வரும்போது இந்த 250 வண்டி அங்கே யூஸ் ஆகுமா ஆகாதா? அவ்வளோ பெரிய வண்டி, பெரிய வண்டியில் பெருசு, அதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வழக்கமான வண்டிகளை விட வழக்கமாக இந்த பணம் கடத்துறாங்களே இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் ஆம்புலன்ஸு, காவல்துறை ஜீப்பு, அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து அவ்வளோவா செக்கிங் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு ஆம்புலன்ஸே போகும்போது ஒரு ஆளை கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் கம்முன்னு மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு போரையை போட்டு டைன்னு சத்தத்தை போட்டு போனான்னா நடுவில் எவனா போலீஸ்காரன் செக் பண்ணுவானா, அப்படி எட்டி பார்ப்பான். வயசு பையங்க போயிட்டாங்க பாவம், மாரடைப்பு, போங்க போங்க போங்க, அது உயிரோடு இருந்தாலும் சரி இல்லை உயிருக்கு போராடி இருந்தாலும் சரி உடனே அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக வந்து தேர்தல் சமயத்தில் பரபரப்பாக இயங்குவதற்கு காரணம், மற்ற சமயத்தில் தேர்தல் பரப்புரை நடக்கும்போது எதிர்கட்சி கூட்டத்தை காலி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஆம்புலன்ஸு. இந்த தேர்தல் சமயத்தில் ஆளுங்கட்சி என்ன பண்ணுவோம், ஆம்புலன்ஸை யூஸ் பண்ணுறது வேறு பர்பஸுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆம்புலன்ஸை வந்து நம்ம எப்படியாவது நல்லபடியாக யூஸ் பண்ணணும், அது இப்படி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதில் இப்போ வந்து மோடி படத்தோடு எடுத்துகிட்டு போகிறாங்க, பணம் நடுவில் எங்கேயோ வந்து எவனோத்தம் போட்டு கொடுத்து கட்சியிலேயே உள்குத்துலர் போட்டு கொடுத்துட்டான், வண்டி மாட்டிக்கிச்சு. இப்போ யார் பொறுப்பு? மோடி தானே பொறுப்பு, அவர் படம் தானே போட்டிருக்கு. ஆமாம், அவர் தானே பொறுப்பு. படம் யார் அமிச்சாங்க, யாருக்கு போகுது, அதெல்லாம் முக்கியம் இல்லை. எந்த படம் போட்டது? மோடி படம் போட்ட வண்டியில். நாங்கள் திமுகவில் எதுக்காக நாங்கள் வந்து மோடி படம் போட்ட வண்டியில் நாங்கள் பண்ண போகிறோம்? அப்போ மோடி படம் போட்ட வண்டி அவங்க பயன்படுத்தாமல் வச்சுருக்காங்கன்னா 250 வண்டி ரெடி, 234 தொகுதி. ஓகே, செட் ஆகுது. தொகுதியை கூட கூடவே இருக்கு வண்டி, எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஒரு வண்டி ரிப்பேராக போச்சுன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் அனுப்பும்ல. அதனால் நீங்கள் அந்த மாதிரி கரெக்டாக வந்து கூர்மையாக திங்க் பண்ணாதான் அந்த சித்தாந்தம் புரியும். அடுத்த கேள்வி. ஓகே சார், அடுத்ததாக கடைசியாக திருவனந்தபுரத்திலிருந்து வீரகேசவன் கேட்கிறார், இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தான் செய்த ஊழல் குற்றங்களுக்கு ஜனாதிபதி மூலம் பொது மன்னிப்பு கேட்டிருக்கிறாரே. அவர் பேரில் சில ஊழல் குற்றங்கள், அவரே அவருடைய சகாக்கள் பேரில். ஆனால் அவர் பதவியில் இருக்கார், ரொம்ப வருஷமாக இருக்கார். நெதன்யாகு இந்த காசா அது இது எல்லாத்துலேயும் வரும்போது அது அமெரிக்காவுடைய ஆதரவும் அவருக்கு இருக்குது. இஸ்ரேலுக்கு எப்போவுமே அமெரிக்கா ஆதரவாக தான் இருக்கும். இஸ்ரேல் அமெரிக்காவுடன் உள்ள சிறப்பான உறவு இருக்கும். அங்கே ஜனாதிபதிங்கிறது நம்ம ஊர் மாதிரி தான், பிரதமர் தான் வந்து ஆட்சியை நடத்துவார். ஜனாதிபதிங்கிறது ஒரு அடையாளத்துக்கு இருப்பது தான். அவர் என்ன பண்ணார், எல்லாம் வந்து நீங்கள் ஊழல் பண்ணீங்க இங்கே பதவியில் இருங்கன்னு கேட்குறாங்க. டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணார், என்ன சும்மா ஊழல் கூட்டம்னு சொல்லிட்டீங்களா, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை, பட்டு என் பேரை வச்சோ என்னை சுற்றியோ யாராவது ஊழல் பண்ணியிருக்கலாம், குற்றங்கள் நடைபெற்றிருக்கலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து சில வழக்குகள்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் ஜனாதிபதிக்கு இந்த எல்லாவித ஊழல் என் மீது அல்லது என் தரப்பில் சொல்லப்படும் எல்லா ஊழல் வழக்குகளுக்கும் நான் மக்களிடம் பொது மன்னிப்பு கேட்கிறேன் அப்படி ஜனாதிபதிக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டார். மேட்டர் ஃபினிஷ். பொது மன்னிப்பு கேட்டார்ல, அது கூட மக்கள்கிட்ட போய் கேட்கல, ஜனாதிபதியிடம் அமிச்சார். பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன், ஜனாதிபதியை வந்து பொதுமக்களுடைய பிரதிநிதியாக நினைத்து கேட்டுவிட்டார். இந்த நல்ல சிஸ்டம் தமிழ்நாட்டில் வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். எத்தனை லிட்டர் தான் எழுதுறது? எத்தனை லிட்டர் தான் எழுதுறது? நாங்கள் அவ்வளோ லெட்டர்லாம் எழுத மாட்டோம். ஐயோ, அது உங்களுக்கு தெரியாதா? அது வந்து காவிரி, கச்சத்தீவு, அதுக்கெல்லாம் தனித்தனியாக கடுதாஸ் போடுவோம், அது வேற. இதுக்கு நாங்கள் தேர்தல் இந்த பதவி பிரமாணம் வரும் போடுங்க. ஆமாம், இந்த ஆளுநர் அப்போ நம்ம ஆட்டுக்கு தாடி எதற்கு அப்போல்லாம் கேட்க மாட்டோம். அன்னைக்கு போவான், அன்னைக்கு வந்து ஏன்னா அவர் தான் வந்து பதவி பிரமாணம் பண்ணணும். அவர் பண்ணலைன்னா வேறு யார் வந்து பண்ணுறது? சட்டத்தில் வந்து வேறு இடம் இல்லை. அவர் தான் வந்து முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு இவங்களோ, இல்லை அவர் வந்து எடப்பாடியாக இருந்தாலோ, இல்லை யார் வந்து
நமக்கு தெரியாது யார் முதலமைச்சராக வர்றாங்களோ அவங்க பேரை சொல்லி உதயநிதி பேர் கூட வரலாம், தெரியாது. அப்படி வரும்போது நான் என்ன சொல்கிறேன், இந்த திட்டம் நல்லா இருக்குன்ற, இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதை தமிழ்நாட்டில் நம்ம அடாப்ட் பண்ணலாம். ஆனால் வந்து தனித்தனியாக லெட்டர்லாம் அப்பப்போ ஒரு ஊழலுக்கு எழுதுதான், அது ஒரு ஊழலுக்கு எழுதுனா நமக்கு முடியுமா? எவ்வளோ லெட்டரு தமிழ்நாட்டில். அப்புறம் பேப்பர் வந்து டிமாண்டு சப்ளையே இல்லாமல் போயிடும், வெள்ளை பேப்பரே கிடைக்காம போயிடும். இந்த பிரமாணம் வந்து ஏற்கும்போதே அதில் ஒரு கைத்து வாங்குவாங்க அந்த பதவி பிரமாணத்தில். அங்கேயே அது அந்த பதவி பிரமாணத்திலேயே நாங்கள் இதுவரை செய்த இனிமேல் செய்ய போகும் அத்தனை ஊழல் குற்றங்களுக்கும் ஆளுநர் ஐயா மூலமாக, அதன் மூலம் ஜனாதிபதி மூலமாக மக்களிடம் பொது மன்னிப்பு கேட்டு விடுகிறோம் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் அதில் வந்து அந்த பதவி பிரமாணத்திலேயே சேர்த்துட்டாங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, எந்த ஆளுநருமே எந்த மாநிலத்திலுமே ஃபுல்லாக படிக்க மாட்டாங்க. நான் ஐ அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. உடனே வந்து இப்போ நம்ம சொல்லும்போது இப்போது அரவிந்த் தான் வந்து அமைச்சராக வர்றாரு வச்சுப்போமே, சந்தோஷமாக நினைப்போமே. அரவிந்த் ஆகிய நான் என்னுடைய கடமைகள் அதில் உள்ளதெல்லாம் வேகமாக படிப்பாங்க. இந்த ஆளுநர் வந்து எல்லாத்தையும் படிக்கிற வேலை முதல்ல அந்த ஒரு 2 வார்த்தையை மட்டும் படிப்பார். அந்த பேராகிராஃபில் கடைசியில் ஒரு அந்த இதில் இன்னும் 2 வரி சேர்த்துட்டு போங்களேன், அப்போ அங்கேயே முடிஞ்சு போச்சு இல்லை? ஆமாம். அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து பொது மன்னிப்பு ஏற்கனவே அட்வான்ஸாக கேட்டுட்டோம்ல, கேட்டாச்சு. நல்லா இருக்கா? இப்படி யோசிச்சிருப்பாங்க. இல்லை, அது என்னென்னா இஸ்ரேல் வந்து இவ்வளவு பெரிய டெக்னாலஜிலாம் தெரிஞ்சிருக்குன்றாங்க, ஆனால் வந்து இதெல்லாம் இருக்குன்றாங்க. அவங்க வந்து அவங்ககிட்ட இல்லாத ஏவுகணையே இல்லைன்றாங்க. நம்ம பாருங்கள், இந்த திராவிடத்தில் நல்லா இருக்கா இல்லையா? அது நான் சொன்ன சிஸ்டம் பதவி பிரமாணத்திலேயே அந்த பொது மன்னிப்பு கடிதத்தை சேர்த்துருது, அந்த வார்த்தைகளை சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கேஸே போட முடியாது. அவ்வளோதான். வழக்கு போட்டேன், இடி வருது, லேடி வருது, அது வருது, இது வருது, சிபிஐ வருது, இதுக்கெல்லாம் வேலையே இல்லையே. அதான் அங்கேயே தான் முடிஞ்சு போச்சு பொது மன்னிப்பு. அதான் அன்றைக்கே எழுதி கொடுத்துட்டுமே, 5 வருஷத்துக்கு கரெக்டாக இருக்குல்ல. இது இஸ்ரேல் வந்து இந்தியாவிற்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கு. நம்ம அந்த வழிகாட்டியை விட நம்ம இன்னும் அதிகமாக அதை டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணி அநேகமாக 2026 தேர்தலில் இதை கொண்டு வரலாம். இது என்னுடைய பரிந்துரை. என்னை எந்த குழுவிலையும் வந்து ஒன்றும் போடலை, இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது இலவச ஆலோசனை. ரைட்டு சார், கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைய நாள் காதோடு கிட்டத்தட்ட போன தடவை நம்ம சொன்ன அந்த ஏதோ ஒரு நிறுவனம் ஒன்று, அதில் வந்து 45 கோடி அதெல்லாம் நம்ம பேசணும். அது மட்டும் இல்லை, கலக்கத்தில் வந்து திமுக இருக்குது. ஏன்னா வந்து வந்த ரிப்போர்ட்டு வேற, மேலிடத்துக்கு போன ரிப்போர்ட்டும் மாறி போயிருக்கு. அவங்களுக்கு மேலிடத்துல எதை விரும்புவாங்களோ அதை ரிப்போர்ட்டாக மாற்றி கொடுத்துட்டாங்க. ஆனால் அடிமட்டத்துலேருந்து வந்தது, அதுவும் பெண்கள் வந்து ரொம்ப இதெல்லாம் போன தடவை பேசிட்டோம். இதுக்கு சம்மந்தமாக இப்போ வந்து என்னென்னா, நம்ம என்னதான் இருந்தாலும் சப்போஸ் நம்ம வந்து சொல்ல முடியாதுல்ல, மக்கள் மனசு எப்படி வேணாலும், மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மாறி போச்சுன்னா இல்லையா, அந்த மாதிரி மாறி போச்சுன்னா என்ன செய்யறதுன்றதுக்காக இப்போவே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே வந்து அவங்க செம்பூதம் தான் வந்து தமிழ்நாட்டில் அவங்க இல்லாமல் எந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகாது. ஆமாம் இல்லையா, அந்த படம் எதுவுமே ரிலீஸ் ஆகாது. இப்போது அடுத்தது வந்து தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் உள்ள பூந்து நம்ம செம்பூதத்தில் ஒருத்தர் இருக்கார், ஐயா ஒருத்தர், செண்பகமே செண்பகமே, அந்த பாட்டு ஞாபகம் வரக்கூடிய ஒரு பேர். அவரை வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக்குறது, அவர் தான் செம்பூதத்தில் இருக்கார். அப்போ அவருக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது. அந்த சங்கத்துக்கு அவரை வந்து தலைவராகி, அப்போ அவர் தலைவர்னா அதில் வர உறுப்பினர்கள்லாம் அந்த அவங்க ஆட்கள் தான் வருவாங்க, இப்போ உள்ள ஆளுங்கட்சி ஆட்கள். ஏற்கனவே நீங்கள் பத்திரிகையாளர் மன்றம், பத்திரிகையாளர் சங்கம், யூனியன் எல்லா இடத்துலையும் அவங்க ஆளுங்கட்சி ஆட்கள் போட்டாச்சு. இப்போ அடுத்தது மிச்சம் இருக்கிறது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போட்டாச்சு. இப்போ இன்னும் பாக்கி இருக்கிறது நடிகர் சங்கம். அவர் நடிகர் சங்கத்தில் அவர் வந்து விஷால் ஏற்கனவே அவர் பல கடன் பிரச்சனைகள், மற்ற சட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கார். அது அப்போ எங்கே தேர்தல் வந்தாலும் அது அடுத்தது நம்ம கைப்பற்றிடலாம், ஈஸியாக கைப்பற்றலாம். நம்மக்கிட்ட ஆட்கள் இருக்காங்க. அங்கேயே நம்ம ஒரு பூச்சி முருகன் அந்த மாதிரி திமுக சேர்ந்தவங்கலாம் இருக்காங்க.
இல்லைனாலும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ம். இப்போ இவங்களுக்கு புதுசாக கிடைச்சது ஒன்று, இதில் ஒன்று பாக்கி ஒன்று விட்டு போச்சு. என்னது? பெப்சின்னு ஒரு நிறுவனம். ஆமா. மொத்தம் சினிமாவில் வந்து இந்த யூனியன்கள் இருக்குது, 23 யூனியன்கள் இருக்குது. இந்த 23 யூனியனுக்கும் தலைமை ஒரு என்ன அமைப்பு தான் இந்த பெப்சி. பல்லாயிரக்கணக்கான இந்த 23 இதில் தொழிலாளர்களுக்குள்ள தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் எழுத்தாளர்கள் சங்கத்துக்கும் பிரச்சனை வரும், இயக்குனர் சங்கத்துக்கும் மேக்கப்மேன் சங்கத்துக்கும் பிரச்சனை வரும், டப்பிங்க்கும் ஸ்டண்ட்டுக்கும் ஏதோ ஒன்று. இதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு பெப்சி. பெப்சியுடைய ஆதரவு இல்லாமல் பெப்சி திடீர்னு வந்து இந்த யூனியனை கூப்பிட்டு நீ அந்த ஷூட்டிங் போகக்கூடாதுன்னு போகக்கூடாது. இப்படி ஒரு பவர் வந்து அந்த பெப்சிக்கு இருக்குது. இந்த பெப்சிக்கு தலைவர் வந்து அவருடைய மனைவி பேர் சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆமாம், தெரியும். ஆமாம், அவங்க ஆந்திராவில் மந்தியாலாம் இருந்தாங்க. அப்படியே பூவாக பூப்பாங்க, பூவில் லவ்வர்ஸ்லாம் கொடுப்பாங்களே அந்த. ஆமாம் ஆமாம் ஆமாம், நேரு மாமா சட்டையில் வச்சுருந்த பூ. சரி, ரைட்டு. அவர் வந்து ரிச் பெல், அவர் பேர் ரிச் பெல், ரைட்டு. அவர் தான் தலைவர். இப்போ என்ன பண்ணாங்க, திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் இது, சாரி அவங்க அதிமுக ஆட்சியில் இருக்கேன்னு நினைக்கிறேன், பையனூரில் கிட்டத்தட்ட ஒரு 80-90 கோடி இந்த சினிமா சங்கத்துக்கெல்லாம் கொடுத்து 50 ஏக்கர் வந்து பெப்சி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நடிகர் சங்கத்துக்கு எவ்வளோ ஏக்கரு, அப்புறம் எழுத்தாளர் சங்கத்துக்கு ஏதோ அந்த மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு 10 ஏக்கர். அதிகமாக கொடுத்தது 50 ஏக்கர் இவங்களுக்கு தான். இங்கே நீங்கள் வந்து ஃப்ளாட்டு கட்டி நீங்கள் உங்கள் ஆட்களுக்கு அந்த, அதாவது பெப்சி ஊழியர்களுக்குன்னா அவங்க எல்லாருமே டெக்னீஷியன், தயாரிப்பாளராகவும் இருக்கலாம் அவங்க. ஏன்னா பெப்சி கீழே வரவங்க அப்படின்னு சொன்னால் அவங்க 23 யூனியனில் எது வேணாலும் இருக்கலாம். மேக்கப் மேனு, ஸ்டண்ட் மேனு, எழுத்தாளர், தயாரிப்பாளர், இயக்குனர் எல்லாமே வரும். இதை வந்து அப்படின்னு சொன்னால் இதை விட்டுட்டு அதாவது அந்த யூனியன் மெம்பர் அந்த இவங்கள்ட்டெல்லாம் மெம்பர்கிட்டலாம் வசூல் பண்ணி அங்கே ஒரு ஸ்டூடியோ அமைச்சு சட்ட விதிகளை மீறி சட்டவிரோதமாக அந்த ஸ்டூடியோவில் அந்த ஸ்டூடியோவை வந்து வாடகைக்கு விடுறாங்க. அது பணம் வருது இல்லை. ஆமாம், அந்த பணம் பெப்சிக்கு போகிறது இல்லை. எங்கேயோ போகுதா? எங்கேயோ போகுது. பெப்சினா பெப்சி அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட்டில் பணம் ஏறிச்சுன்னா அந்த பேங்க்கில் பத்திரமா இருக்குமோ, இந்த பேங்க் வாசல் வழியாக பார்த்தா பூட்டு ரொம்ப வீக்காக இருக்குது, அந்த பேங்க்கில் பணம் வைக்க வேணாம்னு நினச்சிருக்கலாம். நல்ல எண்ணம் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அது எப்படியோ போயிடுச்சு. இது வந்து விசாரணையில் வந்து ஏற்கனவே இருக்குது. இந்த விசாரணை வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் ஜாயிண்ட் ரிஜிஸ்ட்ராரோ யாரோ தான், ஏன்னா இது அந்த யூனியன் சங்கம்லாம் அந்த அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் அந்த பதிவுத்துறையின் கீழ் வரும். அந்த விசாரணையில் இருக்கிறது. இந்த சமயத்தில் நம்ம ரிச் பெல் என்ன பண்ணுறாரு, முப்பெரும் விழா, இதில் கொஞ்சம் பேர் கலைமாமணி கிடைச்சது, கொஞ்சம் பேருக்கு ஏதோ ஒரு சும்மா ஒரு காரணங்களை கண்டுபிடிச்சி ஒரு முப்பெரும் விழா ஒன்று கொண்டாடி, அவர் ஒன்றும் இல்லை, அடுத்தது தேர்தல் வருது பெப்சியில், அதில் அவர் ஜெயிக்கணும், அதுக்கு ஒரு விழா கொண்டாடி எதாவது பண்ணணும்ல, அதுக்காக அவர் வந்து அந்த விழாவுக்கு வச்சு முந்தா நேற்று அந்த விழா கடைசி நிமிஷத்தில் அவர் துணை முதல்வர் தான் வரதா இருந்தார். திடீர்னு உளவுத்துறை போய் அவர்கிட்ட சொன்னாங்க, அந்த ஆள் பேரில் ஏற்கனவே விசாரணை இருக்குது, வசூல் பண்ணி அங்கே ஸ்டூடியோ கட்டக்கூடாது, வீடு கட்டணும், வீடு கட்டி கொடுக்கணும், அதுக்கு பதில் அந்த ஆள் வந்து பணத்தை வசூல் பண்ணி ஸ்டூடியோ போட்டு அந்த வாடகையும் அந்த பணமும் பெப்சிக்கு போனதாக தெரியல அப்படின்னு தகவல் இருக்குது. ஆனால் விசாரணையில் இருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் அங்கே போகிறதா சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கடைசி நிமிஷத்தில் அவர் வரலன்ட்டார். அவர் வரலன்னொன்னே அவர் வச்சு தான் நாங்கள் வந்து பில்டப் கொடுத்து விழா வைக்கணுன்னதுனால இப்போ விழாவையே தள்ளி வச்சுட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க அன்றைக்கி. இப்போ தான் அவர்கிட்ட ஐடியா கொடுத்தாங்க, இதெல்லாம் சரி விழா நடக்குது நடக்காமல் போகுது அதெல்லாம் வேறு விஷயம், இவ்வளோ நாளாக அது நமக்கு தோணலையே. தயாரிப்பாளர் சங்கத்தை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம், நடிகர் சங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம், மற்ற பத்திரிகையாளர் சங்கம்லாம் பிடிச்சிட்டோம், வரிசையாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பெப்சியும் பிடிச்சிட்டோம்னு இங்க நம்ம சினிமா துறையே நம்ம கண்ட்ரோல் தான். ஒரு கால் நம்ம ஆட்சிக்கு வர முடியாமல் போகும் ஒரு சூழ்நிலை வந்தால் அரசியல் சினிமாவுக்கு ஒன்றும் ரொம்ப வித்தியாசம் இல்லையே. ஆமாம், ரெண்டுலேயுமே நிறைய பணம் கொட்டக்கூடியது தானே. ரெண்டாவது சினிமாவில் இருந்தால் எப்போ நாளும் அரசியலுக்கு உள்ளே வரலாம். அதனால் நம்ம நல்லதாக போச்சு இந்த விழா தள்ளி போனது. இப்போ நம்மளுடைய அடுத்த கவனம்
இந்த பெப்சிக்கு தலைவர் நம்ம சைட்லேருந்து ஒரு ஆளை போடணும் ம் இப்படின்னு சொல்லி இப்போ கவனம் எல்லாம் இவர் என்ன நினச்சாரு, நம்ம ரிச்சி பெல்லு துணை முதல்வரை கூட்டு வச்சுட்டா நம்ம ஆளுங்கட்சி பக்கம்னு சொல்லி நம்ம பக்கம் ஸ்ட்ராங் ஆகிடும், நம்ம ஜெயிச்சிடலான்னு. இப்போ அதுவே வந்து தலைகீழாக போய் இவரை தள்ளிடுவோம், இந்த விசாரணையிலேயே வச்சு இவரை தள்ளி விட்டுடலாம். நம்ம ஆட்கள் ஒருத்தர் அங்கே தாலிப்பால் சங்கத்துக்கு ஒரு செண்பகம் இருந்தால் இதுக்கு ஒரு யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களா, அதில் ஒருத்தரை போட்டுருவோம், இந்த பெப்சியில் போட்டுருவோன்னு. அப்போ இது எதுக்காகன்னா இது பிளான் பி. போன தடவை காதோடு செவ்வாய்க்கிழமை பேசினது பிளான் ஏ, இது கலக்கத்தில். அந்த கலக்கம் வந்து ஒரு கால் உண்மையாக போச்சுன்னா ஆட்சிக்கு வர முடியாமல் போய்விட்டால், சினிமா துறை அவ்வளவு துறையும் நமக்குன்னா திரைப்படமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லா துறை அதில் உள்ள சங்கங்கள் எல்லாமே நம்ம பத்திரிகையாளர் மன்றம், பத்திரிகையாளர் சங்கம், பத்திரிகையாளர் யூனியன் எல்லாம் நம்ம கண்ட்ரோலில். அப்படி நம்மளை மீறி ஒருத்தன் வேற ஒருத்தன் ஆட்சிக்கு வந்துட்டா கூட அந்த ஆட்சி வந்து எவ்வளோ நாள் நடந்துரும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலையை அந்த ஆட்சியை கவுக்கிறது தானே. ஆமாம், அப்படி மீறி வந்துருவாங்களான்றது தெரியல. இப்படி வந்தாலும் அதை கவுக்கிறதுக்கு நமக்கு இது கையில் நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்குல்ல, இதையும் கையில் எடுத்துக்குவோம், இதை கையில் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இப்போ இதை நோக்கி பிளான் பி ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் காதோடு இன்று. ஓகே சார், இன்றைய நாள் காதோடும் அருமை, மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம்.